அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நிறைய பேரை நம்ம பார்ப்போம், அவருடைய வணக்க வழிபாடுகள்னால நம்ம ஈர்க்கப்படுவோம். இவரை மாதிரி தொழுகணுமே அப்படின்னு நினைப்போம். இவர் நல்லா தொழுகிறார், இவருடைய கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்குது, இவருடைய வணக்க வழிபாடுகள், இவருடைய இபாதத்து, முஆமலாத்து, முஆஷராத்து எல்லாமே நல்லா இருக்குதுன்னு ஆச்சரியப்படுவோம். அவரை மாதிரியே நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுவோம். இது இயல்பானதான். உண்மையிலேயே அல்லாஹு தாலா ஒரு மனிதனுடைய ஆரம்ப ஸ்டேஜை பார்த்து சொர்க்கம் ஆகிரத்தில் உள்ள சொர்க்கத்தை கொடுக்குறானா, அல்ல மத்திய நடுவில் உள்ள ஸ்டேஜை பார்க்குறானா, கடைசியில் உள்ள ஸ்டேஜை பார்க்குறானா? உண்மையிலே அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதர் எல்லாத்தருடைய கடைசி ஸ்டேஜை தான் பார்க்குறோம். நம்ம சொல்லுவோம்ல, சக்கராத்து ஹாலில் ஒரு மனுஷனுக்கு களிமா நசீபாகணும் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி வேணாலும் வாழ்க்கை இருக்கலாம். ஆரம்ப காலம் 70 வயசு வரைக்கும் குஃப்ரு ஷிர்கில் ஒரு மனிதர் வாழ்ந்திருப்பார், இணை வச்சிருப்பார், அல்லது இறை நிராகரிப்பில் இருந்திருப்பார். கடைசி காலகட்டத்தில் ஒரு நாள் அல்லாஹு தாலா ஹிதாயத்தை கொடுத்து இவர் சொர்க்கவாதியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம். ஒரு மனிதன் எவ்வளோதான் அமல் செஞ்சாலும் அவனுடைய கடைசி அமல் எப்படி இருக்குதுங்கிறத தான் பார்ப்பான். ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அவங்களுடைய கவுல், அவங்களுடைய வார்த்தை, அவங்க சொன்னாங்க, லா யதுர்ருக்கும் அல்லா தஅஜபு மின் அஹதி ஹத்தா தந்துரு பிமா யுக்தம்லா. ஒரு மனித அவருடைய அமல்களை பார்த்து நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படாதீங்க, அதில் வசீகரிக்கப்படாதீங்க. ஏன்னா அவருடைய முடிவு என்னங்கிறத பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அவருடைய மரண தருவாய், அவருக்கு அந்த மரண தருவாய் ஒட்டி உள்ள அந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அது உண்மையிலே சிறந்ததாக இருந்தால் நீங்கள் அவரை பின்பற்றலாம், பிரச்சனையே கிடையாது. அது இன்னும் வரவேற்கத்தக்கது. அதனால தான் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி துவா கேட்பாங்க, அல்லாஹும்ம ஜஅல் உம்ரி, யா அல்லாஹ் என்னுடைய வாழ்நாளில் என்னுடைய நாட்கள் என்னுடைய வயசை எப்படி ஆக்கிரு அப்படின்னு சொன்னால் இருக்கிறதுலையே சிறந்ததாக ஆக்கிரு. அதே மாதிரி ஹைர அமலி ஹவாத்தீமா, என்னுடைய அமல்கள்லேயே சிறந்ததாக கடைசி அமலாக ஆக்கிரு. ஹைர ஐயாமி, என்னுடைய நாட்கள்லேயே சிறந்த நாளாக யௌமா அல்கா கஃபி, அல்லாஹ் ஒன்று என்னைக்கு நான் சந்திக்கிறேனோ அந்த நாளாக ஆக்கிரு அப்படின்னா. அப்போது நம்மளுடைய லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறத தான் அல்லாஹு தாலா பார்க்குறான். ஹஸரத் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, அதாவது மன்கான எஸ்தன் ஃபல் எஸ்தன் பிமன் கத்மாத். ஒருத்தரை பின்பற்றணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னால் இறந்தவரை பின்பற்றுங்க, நம்மளை கடந்து சென்றவங்களை பின்பற்றுங்க. ஃபைன்னல் ஹய்ய லா துமனு அலைஹில் ஆஹா ஃபைன்னல் ஹய்ய லா துமனு அலைஹில் ஃபித்னா. ஏன்னா உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் பின்பற்றாதீங்க, ஏன்னா அவருக்கே தெரியாத அவருடைய கடைசி காலகட்டம் எப்படி இருக்குதுங்கிறது. அதனால் கடைசி காலகட்டம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. கடைசி காலகட்டம் நான் சொல்கிறது மௌத்துடைய தருவாய் மட்டும் சொல்ல, அதை ஒட்டி உள்ள நாட்கள் அதை சரியாக ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் இவருடைய நாட்கள் எல்லாமே சரியாயிடும். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.